ஈரானோட உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கமேனியை கொல்றதுக்கு அமெரிக்காவோட நயவஞ்சகமான ராஜதந்திரமும் காரணமா இருக்கு. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பேச்சுவார்த்தை என்ற பேர்ல ஜெனீவால ஈரானோட பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே இந்த சைடு ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து குண்டு போட்டு அயத்துல்லா கமேனியை காலி பண்ணிருக்காங்க. இதை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமா ஈரான் மக்கள் பாக்குறாங்க. அமெரிக்கா சொல்றது மிகப்பெரிய ராஜதந்திரம் சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ஈரானோட அடுத்த உச்சபட்ச தலைவராக வரக்கூடியவரு அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போவாரா இல்ல அமெரிக்காவை எதிர்த்து நிற்பாரா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ரைஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய பெட்ரோல் கேஸ் பிரைஸோட ரேட்டு கண்ணா அப்படின்னு ஏறும். இந்தியாவோட இன்னைக்கு 100 ரூபாய் விற்கக்கூடிய பெட்ரோல் 200 ரூபாயா கூட மாறலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை என்ற பேர்ல ஒரு டிராமாவை போட்டு ஈரான் மேல தாக்குதல் நடத்தி கமேனியை கொன்ன விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவோட ராஜதந்திரமா நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அமெரிக்காவோட துரோகம் நீங்க நினைக்கிறீங்களா?